வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் லேப் ஒர்க்குக்கான செகண்ட் ஆன்லைன் டெஸ்ட் குறித்த தகவல் அடங்கிய மெயில் வந்துட்டு இன்னிலிருந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே 1 மணிலேருந்து வரும், 2 மணிலேருந்து வரும், 3 மணிலேருந்து வரும்னு தகவல் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் மெயில் மட்டும் வரல. பட் இருந்தாலும் அடுத்த கட்ட தகவலை நம்ம தன்னார்வலர்கள் நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ இப்போ நம்ம 2ஆம் கட்ட தேர்வுக்கான தகவல் மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்மளுக்கு வரக்கூடிய மெயிலில் நம்மளுடைய எக்ஸாம் சென்டரோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. எங்கே வந்து எக்ஸாம் நடக்கும், டேட்டு, டைமு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா தகவலுமே மெயிலில் தான் வரப்போகுது. அதுலேயே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டு இதுவுமே பார்த்திங்கன்னா மெயிலில் தான் வரும். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை மட்டும் யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் ஹைடெக் லேபில் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க பேட்ச் வைஸாக. ஸோ இந்த எக்ஸாமை கண்காணிக்கிறதுக்கு டிசி வருவாங்க, பிசி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக பொறுப்போடு இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு 1 ஹவர் முன்னாடியே வர சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னா, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்த சர்டிஃபிகேட் இந்த 2யுமே வந்து நீங்கள் கொண்டு போகணும். அடுத்ததாக உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் ஐடிக்கு ஐடி கார்டு இருக்கு இல்லையா, அதையும் வந்து நீங்கள் கொண்டு போகணும். இதெல்லாம் இருந்தால் தான் எக்ஸாம் வந்து எழுத விடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனாலும் எழுதலாம். பட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க. யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எஸ் அப்படின்னு வந்துட்டு நோட்டிஃபை பண்ணிக்குவாங்க. இல்லாதவங்களுக்கு நோ அப்படின்னு வந்து நோட்டிஃபை பண்ணிக்குவாங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் இல்லாட்டியும் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. பட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பேசிக் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின்ஸு, மேக்ஸ் 10 கொஸ்டின்ஸு, அதே போல் கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து 10 கொஸ்டின், மொத்தம் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற போல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா 3/4 மணி நேரம், அதாவது 45 மினிட்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நல்லா சின்சியராக படிக்க ஆரம்பிங்க. மெயில் வந்துருச்சு அப்படின்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.